மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ் ஃபார் யூஜிசி நெட் பேப்பர் டு காமர்ஸ் பார்த்துடலாமா? காமர்ஸ் அப்படின்றது காமர்ஸ் மட்டும் இல்லை, எந்த பேப்பர் டூ வந்து எடுத்துக்கிட்டாலும் சிலபஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளால கரெக்டான சோர்ஸ் இதுதான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்க சிலபஸ் வந்து ஹேண்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்துட்டு இந்த யூனிட் 1 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1ல லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் என்வாயன்மெண்ட், பிசினஸ் என்வாயன்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க வச்சுட்டு சிலபஸ் ரெஃபர் பண்ணி நீங்க வந்து எந்த சோர்ஸ் வேணா நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு லைக் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைக் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த இயர்ஸ் நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலா காமர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பத்தி எல்லாம் சொல்றேன். ஸோ என்னோட யூஜி அண்ட் பிஜி புக்ஸ், அதுக்கப்புறம் சிலபஸ்ல இருக்கிறது அது வந்து நான் யூஜி அண்ட் பிஜியோட புக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்றேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அகாடமி ஜாயின் பண்ணி அவங்க கொடுத்த நோட்ஸ், ஸோ அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்ட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொஞ்சம் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ் ஆஃப் நவ் நான் இப்போ வந்து என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ற பேப்பர் டூக்கான மெட்டீரியல்ஸ்.